You can start, sir. வண வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 3 பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் மேட்டர் அரவுண்ட் அஸ். ஓகே. நாம இன்னைக்கு டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கதையில நீங்க கத்துக்கிடக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே அத பார்த்திருப்போம். ஆனா அது பின்னாடி சயன்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, இயற்பியல் இருக்கு, அறிவியல் இருக்குங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே. ரைட். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருந்தான். ரொம்ப ஒரு சுட்டியான பையன். ம். அவனுக்கு அறிவியல் மீது அவனுக்கு ரொம்ப பிரியம். எது எப்படி வருது? இத ஊத்தி அத பார்த்து கலர் மாறுது. இப்படிலாம் வித்தியாசமா பார்த்துட்டே இருப்பான் அந்த பையன். ஒரு நாளு அவன் தன் நண்பர்களுடன் விளையாட்ட விளையாண்டுட்டு இருக்கான். அந்த விளையாட்டு என்ன விளையாட்டுன்னா, ஒரு மூடிய பாட்டிலுக்குள் இருக்கும் காற்றை அழுத்துவது. அப்பன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாட்டில எடுத்து, அதுக்குள்ள ஆல்ரெடி காத்து இருக்கும். நீங்க நல்லா டைட்டா அந்த மூடிய வச்சு மூடிட்டு, அத அப்படியே அழுத்தி பார்க்கணும். சரியா? இப்போ ஒரு காலி பிளாஸ்டிக் பழம் எடுத்து நம்ம அத மூடியே நம்ம போட்டு இறுக்கமா அப்படியே மூடிட்டு, அழுத்தி பார்த்தா என்ன நடக்கும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஒரு காலியான பாட்டில். அதுல உள்ள நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் இல்ல. வாட்டர் இல்ல. அழுத்தி பார்க்கணும்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? சரியா? அப்போ அவனால அந்த பாட்டில கொஞ்சம் அழுத்த முடியுங்கிறத உங்களால புரிஞ்சுக்கிட முடியுது. ஆமா சார், கொஞ்சம் இப்படியே அமுக்கலாம். ரைட். இப்போ அத விட்டா, அவன் கைய விட்டு பார்த்தா, அந்த பாட்டில் பழைய நிலைக்கு வந்துரும். கரெக்ட்டா? அப்படிதானே? ரைட்டா? இப்போ இப்போ இன்னொன்னு பாருங்க. அதே பாட்டில்ல தண்ணீய ஊத்துறான். இல்லன்னா ஒரு புதுசா உள்ள ஒரு கூல் ட்ரிங்க் பாட்டில வாங்குறான். உள்ள அப்படியே லிக்விட் ஃபுல்லா இருக்கு. இத இப்ப அமுக்குறான். அழுத்த முயற்சி செய்றான். என்ன நடக்கும்? எஸ். அவனால அழுத்த முடியாது. கரெக்ட்டா? ரைட்டா? அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, அந்த காலியான பாட்டில் இருக்குல்ல, அதுக்குள்ள மணலு, கல்லு இதெல்லாம் தூக்கி போடுறான். மணலு, கல்லு மணலுங்கிறது நம்ம கல்லு வகையில நம்ம சேர்த்துக்கணும். இந்த இதுல. சரியா? அப்போ மணல் போட்டாலும் சரி, இல்ல கல்ல போட்டாலும் சரி, எப்படினாலும் ஒண்ணு தான். இப்போ அழுத்தி பார்க்கான். சுத்தமா முடியல. போன தடவ லிக்விட விட இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா? நம்ம கல்லெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கும். அப்போ இதிலிருந்து அவன் ஒரு விஷயத்த கத்துக்கொண்டான். என்ன விஷயம் கத்துக்கிட்டான்? என்ன விஷயம் கத்துக்கிட்டான்? காற்றை அதாவது ஏர நாம அழுத்தலாம். தண்ணீரை அழுத்த முடியாது. ஆனா, குறைவாக அழுத்தலாம். அந்த மீனிங்ல சொல்லலாம். ஆனா, கல்லை இப்ப இத ஒரு இப்படி போட்டுறேன். கல்லை அழுத்தவே முடியாது. கரெக்ட்டா? அப்ப இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிந்து கொண்டோம்? யாராவது சொல்லுங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? காற்றை அழுத்தலாம்னு சொல்லியாச்சு. தண்ணீரை அழுத்த முடியல. அது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, லேசா ஓரளவுக்கு அழுத்தலாம் அப்படிங்கிறது லேசா. அதுவும் ரொம்ப சூப்பராலாம் இல்ல. அதுவுமே அழுத்த முடியாது தான். ஆனாலும் அத ஒரு லேசா நம்ம அத எடுத்துக்கிடுவாங்க. கல்லை அழுத்தவே முடியாது. அப்ப இந்த கதையில நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆ எஸ், எஸ். வெரி குட். என்ன சொல்லியிருப்பாங்க? மத்த ஸ்டூடண்ட் என்ன நினைக்கிறீங்க? எஸ். அதாவது நம்மளால சில பொருட்கள அழுத்தலாம் சார். சிலவற்ற அழுத்தவே முடியாது. அப்படிங்கிறது தான் இதுலருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம். சரியா? ரைட். சூப்பர். இப்போ நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள நம்ம 3 வகையா பிரிப்போம் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அப்படிதானே? பருப்பொருட்கள் மேட்டர நம்ம சாலிட், அப்புறம் லிக்விட்ஸ், அதுக்கப்புறம் கேஸஸ் அப்படின்னு 3 வகையா பிரிப்போம். நம்ம தமிழ்ல சொன்னோம். திண்மம், திரவம் மற்றும் வாயுக்கள் அப்படின்னு பிரிப்போம். இந்த 3 பொருட்களையும் அழுத்தி பார்க்க முடியுமா? அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்கோடைய மீனிங். அததான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, அ ஒரே ஒரு வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சிரிஞ்ச் இருக்கும்ல? பாருங்க எடுத்து காமிக்கிறேன். இது இருக்குல்ல? இது எல்லாமே விளாடக்கு வச்சிருப்போம். இது எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத ஃபுல்லா இப்படி வெளியில எடுக்கிறேன். அப்படி ஃபுல்லா வெளியில எடுக்கிறேன். சரியா? எடுத்துட்டேன்.
எடுத்துட்டு இந்த சைடு இந்த ஓட்டை இருக்குல்ல, இது வழியா காத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, கைய ஒரு விரலால இத வந்து அழுத்திக்கிறேன். புரியுதா? இப்போ இத நான் அமுக்குறேன் பாரு. அமுக்குறேன் பாருங்க. நீங்க நல்லா பார்க்க போறீங்க. இதுல என்ன கத்துக்கிட போறோம்ன்னு. இப்ப அமுக்குறேன். என்னால அமுக்க முடியல ஆக்சுவலி. அமுக்குறேன். போ மாட்டுது பாருங்க. அவ்வளோதான் போது. நான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அமுக்குறேன். நீங்க பார்த்துட்டே இருங்க. என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. இப்ப நான் கைய எடுக்க போறேன்னா, எந்த கைனா, இந்த அமுக்குற கைய எடுக்க போறேன். என்ன வருது? ஆ எஸ். அந்த நான் அமுக்குற அந்த பிஸ்டன்பாங்கல்ல, அந்த பிஸ்டன அமுக்கி விட்டவுனே, பின்னாடி வருது பாருங்க. உள்ள எதுவுமே இல்ல. காத்து இப்ப நான் கைய எடுத்தேன்னா, அந்த காத்து வெளில போகும். இப்ப என்னால இத வந்து இந்த பாருங்க, ஃபுல்லா அழுத்த முடியுது. ஆனா, நான் அந்த காத்த உள்ள இருக்க காத்த ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த சிரஞ்ச இது பண்ணும்போது, என்னால மேக்ஸிமம் இவ்வளோ தான் முடியுது. அதுவும் நான் ரொம்ப அழுத்தியிருக்கேன். சரிங்களா? இத விட்டோனே, அந்த காத்து வந்து அந்த பிஸ்டன அப்படியே தள்ளுது. அதனால அது பின்னாடி வந்துச்சு. இது புரியுதா? அப்போ உங்களால காத்த தள்ள முடியுது. காத்து பின்னாடி தள்ளுறங்கிறது, அது நீங்க பின்னாடி படிப்பீங்க. ம். ஆனா, இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா, காத்த நாம அழுத்த முடியுது. காத்துன்னா, நீங்க ஏர மட்டும் நினைக்கக் கூடாது. நான் கேஸ், வாயுக்கள் மொத்தமா சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு புரியக்காண்டி இந்த இடத்துல ஆக்ஸிஜன் சொன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு தான் காத்து அப்படின்னு சொல்றேன். காத்துங்கிறது நம்ம கேஸ் வகையில தான் சேரும். அதனால இதுல இருக்கக்கூடிய காத்து அப்படிங்கிறனால, மொத்தமா நம்ம என்ன சொல்றோம்? வாயுக்கள அழுத்த முடியும். இது புரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா இதுல? வாயுக்குள்ள அழுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்களா? கண்கூடா பார்த்தீங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்ப இதுல நான் லிக்விட் எடுக்க போறேன். பட் அது இதுல நான் எடுத்தாலும் இதுல அந்த அளவுக்கு லேசா தெரியாது. இருந்தாலும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காண்டி என்ன பண்றேன், சார் ஏதோ பொய் சொல்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கக் கூடாதுனால நான் என்ன பண்றேன்னா, தண்ணியாவே எடுத்துக்கிறேன். இதுல தண்ணி இருக்கு. அது தெரியுது தானே? ஓகே. சூப்பர். என்ன பண்றேன், தண்ணீய எடுத்துக்கிடணுமா? இந்தாங்க எடுக்கிறேன். தண்ணியோட அளவு அதுல குறைஞ்சிருக்கு அந்த கிண்ணத்துல. தெரியுதா? தண்ணி இப்ப எடுத்திருக்கிறது தெரியுதா? ஓகேவாப்பா? இத எடுத்துறதானே? ஓகேப்பா. இப்போ இதுல தண்ணி எடுத்திருக்கேன். இது யாருக்கும் கன்ஃப்யூஷன் இல்லையே? டவுட் இல்லையே? தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா போன தடவ இப்ப கிளீனா இருக்கு. ஏன்னா தண்ணி உள்ள போனாலும் அந்த இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படி கிளீனா ஆக்கி வச்சிருக்கு. இதுல நீங்க பார்க்கலாம். அந்த தண்ணியோடைய அந்த பபுள்ஸ் ஒரு சின்ன பபுள்ஸ் இருக்கு. ஏன்னா கொஞ்சோண்டு காத்து அதுல வந்துட்டு, பட் நம்ம அத கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் நான் தண்ணி எடுத்துட்டேன். சரியா? இப்போ நான் செய்ய போறதுக்கு முன்னாடி உங்கட்ட கேட்கிறேன். இது இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறீங்க? என்ன தெரிஞ்சுக்கிடுவோம்? நான் தண்ணீய அமுக்க போறேன். சார் நாங்க தான் விளையாண்டுருக்கோமே. இந்த ஓட்ட வழியா வெளில வரும். அதுக்கு தான் நம்ம போன தடவ நான் என்ன பண்றேன், அந்த சைடு அமுக்குனேன்னா, அதே மாரி இந்த சைடு நான் என்ன பண்றேன்னா, ஸ்டாப் பண்ணிடுறேன். தண்ணீய ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ வெளில போ முடியாது. கரெக்ட்டா? இப்ப அமுக்கட்டா? இப்ப பாருங்க. இந்த சிரஞ்ச அமுக்குறேன். ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, நான் அமுக்குறேன். உள்ள ஒரு இது கூட நகரல. சரியா? ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குடுத்தா லேசா, அதான் சொல்றோம்ல, திரவங்கள் சிறிதளவே அழுத்தத்துக்கு உட்படும். அந்த சிறிதளவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ க கன்சிடரே பண்ண வேண்டாம். சரியா? அது வந்து அந்த பாயிண்ட்ல 2 எண்ணம் இருக்கு. அதாவது சிறிதளவே அழுத்தத்துக்கு உட்படுதுனால, அழுத்தத்துக்கு உட்படாம கூட அத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க புக்ல. அதனால நீங்க வந்து இப்ப நான் அமுக்கும்போது என்னன்னா, லேசா கூட நகரல. ஓகே. ஆனா புக்ல பார்த்தீங்கன்னா, சிறிதளவு அழுத்தத்துக்கு உட்படும்னு சொல்லிட்டு அந்த படம் போட்டிருப்பாங்க. அதுதான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பாருங்க, என்னால அமுக்கவே முடியல. ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி குடுத்தா லேசா, லேசான்னா அவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியிற அளவுக்கு இல்ல. லேசா எனக்கே ரொம்ப ஃபீல் ஆகுறது ரொம்ப ரொம்ப சின்ன அளவு தான் ஃபீல் ஆகுது. அப்போ இதுல வாட்டர் இருக்கு. நீரு இருக்கு. லிக்விடும் இருக்கு. சரியா? ஏன்னா வாட்டர்னா லிக்விட் கேட்டகரில வரும். இத அழுத்த முடியுது. நான் இத அழுத்தக்கு ட்ரை பண்ணேன்.
என்னால அழுத்த முடியல. புரியுதா? இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு என்னது சாலிட். அத நான் இப்ப காட்டவே வேண்டாம். உங்களாலயே புரிஞ்சுக்க முடியும். அந்த சிரிஞ்ச அந்த வாட்டர எடுத்துட்டு, நான் ஃபுல்லாமே கல்லு கல்லா தூக்கி போட்டுறேன். சின்ன சின்ன கல்லு நெறைய கல் தூக்கி போட்டேன்னா, அழுத்த முடியுமா? கண்டிப்பா அழுத்த முடியாது. எஸ். கரெக்ட். அப்படிதானே? அப்போ இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து காத்த வச்சு அழுத்தி பார்த்தீங்க. கேஸ வச்சு கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கேஸஸ் ஆர் கம்ப்ரசிபிள். கம்ப்ரசிபிள். சரியா? அப்பன்னா என்ன அர்த்தம்னா, காற்றை நம்மளால அழுத்த முடிகிறது. அதாவது வாயுக்களுக்கு அழுத்த பண்பு உண்டு. இந்த பாயிண்ட்ட நோட் பண்ணிக்கலாமா ஸ்டூடண்ட்ஸ்? குட். சூப்பர். இப்போ அடுத்து நம்ம லிக்விட்ஸ். இங்க வாரோம். அதே சிரிஞ்சுல நான் தண்ணீர நிரப்புனேன். அத முனைய அப்படி மூடுனேன். அழுத்தி பார்த்தேன். என்னையா என்னையால அதாவது ரொம்ப ஈஸியா கேஸ பண்ண மாரி இத பண்ண முடியல. சோ லிக்விட்ஸ் இது லிக்விட்ஸ்ன்னு எழுதியாச்சு. அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்கிலீஷ்ல நாட் ஈசிலி கம்ப்ரசிபிள் அப்படின்னு போட்டுருந்தேன். எளிதாக என்னையால கம்ப்ரஸ் பண்ண முடியல. அழுத்தத்துக்கு உட்படுத்த முடியல. அந்த அளவுக்கு அது வந்து ஈஸியா அழுத்தப்படவில்லை. சரியா? சாலிட். தமிழ்ல அத சொல்லிட்டோம்ல உங்களுக்கு. ஓகே. சாலிட் திடப்பொருள். இது திரவம், இது வாயுக்கள். திடப்பொருள் நான் பண்ணேன். கண்டிப்பா அது செய்யல. ஆனா உங்களுக்கே நல்லா இமேஜினேட் பண்ணீங்கன்னா, அது பண்ணவே முடியாது சார். எஸ். சோ ஆர் நாட் கம்ப்ரசிபிள். இது வந்து ஃபுல்லா சுத்தமா முடியாது. இது சிறிதளவு அழுத்தத்துக்கு உட்படுத்தலாம். இது அழுத்தத்துக்கு நல்லா உட்படுத்தலாம். புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? இந்த எக்ஸ்பெரிமென்ட்ல நம்ம பார்த்தது உங்களுக்கு புரியுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகேப்பா. சரி. இப்போ அடுத்த ஒரு டாபிக் போறோம். இதுவும் நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ். எப்படின்னா, டாபிக் எழுதுறோமா? என்ன டாபிக்னா, டிஃப்யூஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஃப்யூஷன். விரவுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். விரவுதல், விரவுதல். இது என்ன சார் விரோதம்னா நீங்க எத சார் சொல்றீங்க? அ எத பத்தி சார்? நீங்க நம்ம புக்ல இருக்கு. பட் புக்ல இருக்கிறது முக்கியம் இல்ல. அத நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம். கரெக்ட்டா? இப்போ நான் இந்த ஒரு மேஜை மீத நான் ஒரு பேனா வைக்கிறேன். இந்த பேனாவ இப்படியே வச்சுக்கிட்டு, அத 5 நிமிடம் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். சரியா? ஒரு வாட்டர் எடுத்துக்கிறேன். அந்த வாட்டர் ஒரு ஒரு டம்ளர்ல லிக்விட் எடுத்துக்கிறேன். அதில் எழுதுகோலை பயன்படுத்தி ஒரு துளி மையை சேர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வாட்டர் எடுத்து அதில ஒரு டிராப் இத வந்து நம்ம போடுறோம். சரியா? அத அசைக்காம, கலக்காம வச்சிருந்தா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. மேஜை மீது நான் ஒரு புக்க வைக்கிறேன். அதான் நகரத்துல. அத புக்கையோ, இல்ல பேனாவையோ வைக்கிறேன். நான் நகரத்துல. இப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அதுவும் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே. இப்போ இன்னொன்னு ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். வாட்டர் எடுத்துக்கிறேன். அதுல கொஞ்சோண்டு இங்க சேர்க்கிறேன். என்ன நடக்கும்? அது கலக்கக்கூடாது. நீங்க கையால கலக்கக்கூடாது. நீங்க அசைக்கக்கூடாது. அப்படின்னா என்ன நடக்கும்? அதே மாரி உங்க வீட்ல ஊதுபத்தி வச்சிருப்பாங்க. அந்த ஊதுபத்திய ஒரு வீட்ல ஒரு ஒரு அறையில வைக்கும்போது என்ன நடக்கும்? எஸ். வெவ்வேறு அறைகள்ல அப்படியே போகும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல புத்தகம் நகரவில்லை. கரெக்ட்டா? புத்தகம் நகரவே அங்க தான் இருக்க போகுது. 2வதுல வாட்டர்ல நீங்க வந்து இத எடுக்குறீங்க. எத? மைய ஊத்துறீங்க. என்ன நடக்கும்? நீங்க கலக்கக்கூடாது. அப்படியே மெதுவா ஸ்ப்ரெட் ஆகும். அத நம்ம பார்க்க போறோம். அந்த எக்ஸ்பெரிமென்ட்ட பார்க்க போறோம். சரியா? அதுவே ஊதுபத்தி எடுத்தீங்கன்னா, நீங்க எந்த ரூம்ல வச்சாலும், இன்னொரு ரூம்ல அதோடைய ஸ்மெல்ல நீங்க உணரலாம். நுகரலாம். கரெக்ட்டா? இதுதான்ப்பா விரவுதல். சரியா? அப்போ இதுக்கு நான் ஒரு இத காமிச்சுட்டு, சிமுலேஷன காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் டாபிக்குள்ள போறேன். ஒன் செகண்ட் நான் ஸ்க்ரீன ஷேர் பண்றேன் என்ன.
இப்போ இதுல நீங்க பார்க்கிறதுனா திரவம் எடுத்திருக்கேன். திரவத்தோடைய அந்த துகள்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நிக்கல பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகுது லேசா. நீங்க பார்க்கலாம். அதனால தான் நீங்க பார்க்கறதுக்காண்டி தான் அத எடுத்து வச்சிருந்தேன். நல்லா பாருங்க. கரெக்ட்டா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம். அதுக்காண்டி ரொம்ப தூரம் இல்ல. அப்படியே ஓரளவுக்கு இப்படி இருக்கு. இத ஹீட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா போகும். நம்ம இப்ப தேவையில்ல. அந்த திரவத்துல இருக்கக்கூடிய துகள்களுடைய நிலைய மட்டும் பாருங்க. கரெக்ட்டா? இப்ப நான் கேஸ் எடுக்கிறேன் பாருங்க. கேஸோடைய துகள்கள பாருங்களேன். பார்ட்டிகிள்ஸ் பாருங்க எப்படி இருக்கு? ஆல்ரெடி ரூம் ஃபுல்லா அவரு ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்காரு. இதனால தான் உங்க நம்ம எங்கேயாவது ஒரு ரூம்ல இந்த ஊதுவத்தி வச்சிருந்தா, அதோடைய அந்த துகள்கள் அப்படியே காற்றுல பரவி இன்னொரு ரூம்ல நமக்கு வரும்போது, அது ஸ்மெல் பண்ணும்போது நம்மளுக்கு வாசம் தெரியுது. ஏன்னா, அதோடைய வாயுக்களோட துகள் இப்படிதான் ரூம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கும். இது கிளியரட்டா? சரியா? இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பார்க்கலாமா? ஓகே. சோ, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இதுல ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப கவுத்த முடியாது. கிளாஸ் வாட்டர் எடுத்துருக்கேன். அது ஆனா உங்களுக்கு தெரியுது. சரியா? இதுல நான் ஒரு இங்க் சரியா? ஏதோ ஒரு இங்க நான் ஊத்தப் போறேன். என்ன நடக்குன்னு நீங்க பாருங்க. நீங்க என்ட்ட சொல்லணும். இங்க ஊத்துட்டா? ஓகே. எந்த இங்க் ஊத்தலாம்? ப்ளூ இங்க் ஊத்தி பார்ப்போமாப்பா? சரி. ரொம்ப அதிகமா ஊத்துனா, ஆ டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால ஒரு ஒரு டிராப் விடுற மாரி நான் பார்க்குறேனே. இல்லன்னா அந்த ஊசி. ஊத்தியாச்சு, ஊத்தியாச்சு, ஊத்தியாச்சு. சூப்பர். இத பாருங்க. என்ன நடக்குன்னு நீங்க சூப்பரா பார்க்கலாம்ப்பா இத. ஸ்டூடண்ட்ஸ் இத பாருங்க. நான் வெயிட் பண்றேன். நீங்க பார்த்துட்டு என்ட்ட சொல்லுங்க. இது என்ன நடக்குன்னு. நான் எதுவுமே கலக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கைய விட்டோ, ஸ்பூன விட்டோ கலக்கக்கூடாது. யாராவது சொல்லுங்க, "சார் நான் இதுல பார்த்தேன் சார். இதுதான் சார் நடந்துட்டு இருக்கு. இந்த கிளாஸ்ல நான் ஊத்துன அந்த ப்ளூ இங்க் இப்படிதான் சார் நடந்திருக்குன்னு" யாராவது சொல்லுங்க பாப்போம். எடுக்கக்கூடாது. நான் எடுத்து சைட்ல காமிக்கலாம் பார்த்தா வேண்டாம். இப்ப ஏன்னா அது கலக்கக்கூடாது. சரியா? கலக்கியே நம்ம பார்க்கலாம். பட் அது கலக்காம என்ன அது அந்த அந்த மூலக்கூறுகள், அந்த பார்ட்டிகிள் துகள்கள் என்ன மாரி போகுது அப்படிங்கிறத உங்கட்ட காட்டுறதுக்காண்டி தான் வெயிட் பண்றேன். இத சொல்லுங்க யாராவது என்ன நடந்ததுன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்குது? எஸ். நான் போட்ட இங்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆவுது. அப்படியே மெதுவா அப்படியே கலக்குது. ஒரே இடத்துல வந்துச்சோ? நான் போட்ட இங்கு அந்த இடத்துல போதும்பா அப்படின்னு இருந்தேன். இல்ல. அப்படிதானே? அப்படியே ஸ்ப்ரெட் ஆனுச்சு. ஒரே ஒரு ஸ்பாட்ல இருக்காது. அந்த வாட்டர் ஃபுல்லா அது மூவ் ஆகுது. நீர் ஃபுல்லாமே அது அப்படியே அப்படியே ஒரு இடத்துல நிக்காம அப்படியே கலக்குது. நான் ஈவன் கலக்கவே இல்ல. கலக்கறதுக்கு முன்னாடியே அது பாருங்க நல்லா கலந்துட்டு. சரியா? இது புரியுதா? இது புரியுதா? சோ, அப்போ என்ன நடந்திருக்குன்னு நெனைக்கிறீங்க? எஸ். பரவுதல் அல்லது நம்ம விரவுதல்ன்னு சொல்லுவோம். இல்ல பரவுதல். நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல விரவுதல்ல நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். பரவுதல் அப்படின்னு சொன்னா நம்ம புரியும். பரவல் அப்படின்னா புரியும். அப்படிதானே? பட் நமக்கு பிசிக்கல் வேர்ட்ல விரவுதல்னு போட்டுருப்பாங்க. சோ, இந்த இங்கு ஸ்ப்ரெட் ஆனுச்சா வாட்டர் ஃபுல்லா? அதுதான்ப்பா டிஃப்யூஷன். அதுதான்ப்பா பரவல், விரவுதல். கிளியர் ஆயிட்டா? நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மேட்டர் பருப்பொருட்கள்னா டைனியான அதாவது மிகச்சிறிய துகள்களா ஆனது அப்படின்னு சொல்ட்டேன். எல்லாமே மூவ் ஆயிட்டே இருக்குமா? அந்த பார்ட்டிகிள்ஸ் நம்ம சொல்றோமா துகள்கள் மூவ் ஆயிட்டே இருக்குமா? இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இங்கோடைய பார்ட்டிகிள்ஸ் அந்த அந்த மையோடைய துகள்கள் அந்த வாட்டர் ஃபுல்லா மூவ் ஆனுச்சு. வாட்டர் பார்ட்டிகிள்ஸும் மூவ் ஆகுது. எஸ் நீரோட பார்ட்டிகிளும் அப்படியே மூவ் ஆகுது. ஓகே. அப்போ நான் ஒரு இங்க போடுறேன். ஏற்கனவே இங்கோடைய பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுது. வாட்டரோட பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுது. சரியா? நீருடைய மூலக்கூறுகள் அந்த துகள்கள் மூவ் ஆகுது. மையுடைய துகள்கள் மூவ் ஆகுது. மூவ் ஆகும். இதான் ஒரு இங்க போடம்போது, ஒரு மைய ஊத்தம்போது, இந்த அந்த மையோடைய துகள்கள் அப்படியே என்ன ஆகும்னா, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது.
அந்த மையோடைய துகள்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது அதோடைய ஏரியா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆவுது. கரெக்ட்டா? அதனால தான் வந்து நம்ம வந்து இதுல பார்க்குறோம். இப்படி ஸ்ப்ரெட் ஆகி நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இது கிளியரா இப்போ? இதே மாரி நீங்க வீட்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வீட்ல பெர்ஃப்யூம் போடுறது பார்க்கலாம். யாராவது வீட்ல ஒரு இடத்துல பெர்ஃப்யூம் போட்டாங்கன்னா, இன்னொரு ரூம்ல அந்த துகள்கள் அப்படியே பரவி வந்திருக்கு. இப்ப நீங்க பார்த்தனால இனிமே அத சொல்லுவீங்க. ஆமா சார் அது டிஃப்யூஷன். நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கீங்க சார். விரவுதல், பரவுதல் அப்படின்னு நீங்க சொல்லிக் குடுத்தீங்க சார். எஸ். அப்ப பெர்ஃப்யூமோட பார்ட்டிகிள்ஸ் அந்த இடத்துல நிக்காது. அப்படியே அந்த துகள்கள் அந்த பெர்ஃப்யூம் சொல்றாங்கன்னா, வாசனை திரவியத்தோட துகள்கள் ஒரு இடத்துல நிக்காது. அப்படியே மூவ் ஆகி பக்கத்துல உள்ள ரூமுக்கு. ரொம்ப தூரம் போகாது. பக்கத்துல உள்ள ரூமுக்கு எல்லாம் போயிருது. இத மாரி கிச்சன்ல வந்து பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்மெல் வரும். இதுதான் காரணம். சரியா? ஓகேப்பா. இன்னைக்கு இது போதும். நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோங்கிறத லேசா ஒரு சம்மரைஸ் மாரி சொல்றேன். நம்மளுக்கு மேட்டர்னா தெரியும். டைனியா மிகச்சிறிய துகள்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இட் ஹேஸ் மாஸ், ஸ்பேஸ். அடுத்தது நிறை உண்டு. காலத்தை இந்த இடைவெளியை அடைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது கம்ப்ரசிபிலிட்டி. ஸோ, அதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தோம். சிரிஞ்ச வச்சு பார்த்தோம். கேஸ அழுத்த முடிஞ்சது. நீர சிறிதளவு அழுத்த முடிஞ்சது. சாலிட அழுத்தவே முடியல. வாயுக்குள்ள அழுத்தத்துக்கு உட்படுத்தலாம். தண்ணீரை லிக்விட் நம்ம சொல்றோம்ல, திரவத்தை வந்து சிறிதளவு அழுத்தத்துக்கு உட்படுத்தலாம். ஆனால் திடப்பொருளை முழுவதும் அழுத்தத்துக்கு உட்படுத்த முடியாது. அதான் அதோட அழுத்த பண்பு. அதுக்கப்புறம் டிஃப்யூஷன் பார்த்தோம். நான் அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணேன். வாட்டர்ல இங்க் போட்டேன். உடனே என்ன ஆச்சு? அது ஸ்ப்ரெட் ஆனுச்சு. ஸோ, இந்த நீர் மூலக்கூறுகள், நீருடைய பார்ட்டிகிள்ஸ் நம்ம துகள்களும், வாயுக்களுடைய துகள்களும் ஒரு இடத்துல நில்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த மாரி ஒரு ஸ்ப்ரெட் நடந்தது. நம்ம நம்ம பார்த்தோம். சரியாப்பா? ஓகே. இன்னைக்கு வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்ல வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. டவுட் இல்லைங்களாப்பா? சரிப்பா. நான் கிளாஸ வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்! நன்றி! வணக்கம்!